ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்துக்கு நேராக நம்ம வந்துருக்கிறோம். என்ன பாருங்க, வயசு என்ன பாருங்க, நாம் இப்போ செயல்படாட்டி எப்போ செயல்படுவோம்? ஒரு சகோதரனுக்கு தெரியும், வாலிபனாக இருந்தார், நான் ஆண்டவருக்காக செயல்படுறேன், எனக்கு திருமண வாழ்வுடைய பகுதி நடந்தால் செயல்படுறேன் அப்படின்னாரு. ஜெபம் பண்ண 2 வருஷம் திருமணம் நடந்துச்சு. திருமணம் நடந்து ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து ஜெபம் குறிச்சு வந்தாரு. எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சா, என் வைப்புக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன்னா ஆண்டவர் தான் சொல்லுவேன். சபையில் ஜெபம் பண்ண ஆண்டவரே, இந்த மனுஷன் நினைச்சு குழந்தை பாக்கியிருக்கா, இவர் உமக்காக செயல்படாதுன்னு சொல்றாரு. இப்போ என்ன பார்க்கணும், ஆண்டவர் குழந்தை பாக்கியம் திருப்பி வந்து சொன்னாங்க, எனக்கு நல்ல வேலை இல்லை, நல்ல வேலை கிடைச்சா நான் ஊழியம் செய்வேன், நல்ல வேலையும் தந்தேன். என்ன பார்க்கலாம், நல்ல வேலை செய்கிற நேரத்தில் ஊழியம் செய்யல, அவர் பாவத்துக்கு நேரம் இருந்தார். கவனிச்சு பார்க்கணும், வேதனை வரும்போது நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். சார் திரும்பி பார்த்தீங்களா? திரும்பி பார்த்தேன், குடும்பம் பிரிஞ்சு வாழ்க்கையுடைய நிராகரியமான நிலையில பார்த்தேன். திரும்ப சொன்னேன், அப்படி ஆண்டவருக்காக செயல்படுவேன்னு சொன்னான், செஞ்சிருவேன். அது உபத்திரவை இருந்தாலும் அந்த உபத்திரத்தில் என் ஆண்டவர் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். நம்ம நிலையா இப்போ அவர் செயல்படாது, மாதம் 10 பேர் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. நம்ம நிலையா அப்போ எல்லாம் கவனிக்கணும். ஆண்டவருடைய நாமத்தினுடைய லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். பண்ணால் இந்த பாத்திரம் உங்களுக்காக எனக்கு சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. அது புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஏன்னா அது கவனிச்சு பாருங்க, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. ஏசப்பா நமக்காக சிந்தின அந்த ரத்தத்துடைய பகுதி என்னவா இருக்குன்னா புதிய உடன்படிக்கையா இருக்கு. அந்த புதிய உடன்படிக்கையினுடைய பகுதியில் கொலோசியர் 1:14 நம்ம பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுது. அப்போ சுத்திகரிக்கப்படுகிற நம்ம ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு திருவிருந்து ஆராதனை அவசியம். நம்ம 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போமே. 1 கொரிந்தியர் 10:16. யாராவது சீக்கிரமா வாசிக்கல, சீக்கிரமா. 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனம். அது நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நான் பிக்கிறப்போ
கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? என்ன கவனிக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட நாம உபத்திரவப்பட்டாலும் அந்த உபத்திரவத்துடைய பகுதியில என் ஆண்டவர் உயர்வை தருகிறார். உயர்வை தருகிற ஒவ்வொருவரும் திருவிருந்து ஆராதனையை அட்டன் பண்ணணும். திருவிருந்து ஆராதனையுடைய பகுதியில மகிமையாய் 3 காரியம் இருக்கு. ஒன்று, திருவிருந்து ஆராதனை அட்டன் பண்ணும்போது அவர் மீண்டும் வருகிறார் என்று நாம் நம்புகிறோம். ஒன்று. இரண்டாவது பகுதி, அவர் வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். மூன்றாவது பகுதி, அது என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தின் பாத்திரம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆசீர்வாத பாத்திரத்தை அட்டன் பண்றீங்களா? கேளுங்க, அட்டன் பண்றீங்களா? திருவிருந்து எடுக்கிறீங்களா? இந்த திருவிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆளு ரொம்ப முக்கியமா எதுல ரொம்ப அடிமைத்தனமா இருக்கக்கூடாது அப்படின்னா பாவத்தில் அடிமைத்தனமா இருக்கக்கூடாது. ஒன்று. இரண்டாவது பகுதி, எதுல அடிமைத்தனமா இருக்கக்கூடாது? விபச்சாரத்தில் அடிமைத்தனமா இருக்கக்கூடாது. மூன்றாவது, வேசித்தனத்தில் அடிமையா இருக்கக்கூடாது. நான்காவது பகுதி ரொம்ப முக்கியமானது, உலக ஐக்கியத்துடைய பகுதியில ரொம்ப ஈடுபாடா இருக்கக்கூடாது. அப்ப என்ன கவனிக்கணும்? இந்த ஆசீர்வாதமான பாத்திரத்தை நம்ம அட்டன் பண்ணும்போது ஒரு புதிய ஜீவனை என் ஆண்டவர் தருகிறார். நம்ம அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு ஒரு புது ஜீவனை கொடுத்து அவர் ஓட வைப்பதற்கு வல்லவர்களுக்காக அவர் கேட்கிறார். நீ குடும்பத்துடைய பகுதியே ரொம்ப நினைச்சு வேதனை அடைகிற நிலையை ஆண்டு கட்டுறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, மகளே, உன் ஜபத்தை நான் கேட்கிறேன், உன் வேண்டுதலுக்கு நான் செவிசாய்க்கிறேன், உன்னுடைய உபத்திரவத்திலிருந்து நான் உன்னை ரட்சித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். என்ன கவனிக்கணும்? இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை நாம எடுத்தோம்னா தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வோம். ஒரு அருமையான சகோதரனுக்கு பைல்ஸ் உடைய வியாதி. இந்த பைல்ஸ் உடைய வியாதியுடைய சூழ்நிலையில அவர் ஆராதனைக்கு வந்திருந்தார். நான் அவரை பார்த்து சொன்னேன், தன் பணத்தை வட்டிக்கு போடாமல், வட்டிக்கு கொடுத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுரு. ரெண்டாவது சொன்னேன், மொபைலே எதியா இருக்கல, அதனால அந்த மொபைலை விட்டுட்டு வெளியே வந்துடு. மூணாவது சொன்னேன், விபச்சார பாவத்திலிருந்து வெளியே வந்துடு. இன்னைக்கு அர்ப்பணம் செய், ஏசப்பா உனக்கு உதவி செய்வார். ஆப்ரேஷன் இல்லாம ஏசப்பா சொல்ல மாட்டுவார், என்னை நம்புன்னு சொன்னேன். அவர் என்னை பார்த்தாரு. உண்மையா கிடைக்குமா சார் சுகம்? உண்மையா அந்த ஆசீர்வாதத்துடைய பகுதியில் அனுபவிக்க முடியுமா? இந்த ரத்தத்தை நான் உட்கொண்டா எனக்குள்ள மாற்றம் வருமா? நிச்சயமா வரும். நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வார். நிச்சயமா குடும்ப பாகம் மாறும், கணவன் மனைவியுடைய பிரச்சனை மாறும், உன் பிள்ளை தறிக்கட்டு போயிருந்தாலும் இன்னைக்கு ஏசப்பா உதவி செய்வார் என்று சொன்னேன். சொல்லும் போது ஒரு அற்புதமான காரியம், அவர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, பாவத்தை மன்னிங்க, என்னுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, என் விபச்சாரத்தை மன்னிங்க, இந்த மொபைலுடைய ரீதியாக நான் பார்த்து அது மூலமாகவே குடும்ப வாழ்க்கை வாழ்றதுக்கு பிரயாசப்பட்டதெல்லாம் மன்னிக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. ரொம்ப கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணாரு. ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், 20 நிமிஷம் ஆச்சு. ஆண்டவருடைய ஆதரவையா அன்றைக்கு திருவிருந்து ஆராதனையை கொடுத்துட்டு நான் சொன்னேன், அம்மா சாப்பாடு இருக்குது, சாப்பாடு கொடுத்தேன். சாப்பிட்ட உடனே டாய்லெட்டு போகிற ஆள் அன்னைக்கு டாய்லெட்டு போகல. என்னை கவனிக்கணும். நான் ஒரு ஜோர்னி ப்ரேயர் ஆயிரம் கொடுத்தேன். போட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். அவர் ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பார். ஆனால் அவர் ஆச்சரியம் தெரியுமா? மனதார மன்னிப்பு கேட்கும்போது ஏசப்பா மனம் இறங்கி என் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவன் மனம் இறங்கி மனதார அவர் மன்னிப்பு கேட்டாரு. அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? மனம் இறங்கி ஏசப்பா மன்னிப்பை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு மனதார நாம அவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்கிறோம்னா ஆண்டவர் மனம் இறங்கி நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும்
கைவிடா ஒரு நாளும் விலகிடா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஆண்டவருடைய நாமத்திலே எரேமியா 30வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. எரேமியா 30:17 அவர்கள் விசாரிப்பற்ற சீயோ என்று சொல்லி தன்னுண்டவன் என்று பேரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயத்தை ஆற்றுவேன். திருவிருந்து ஆராதனை அட்டன் பண்ண ஒரு ஆசீர்வாதம். அவர் காயத்தை ஆற்றுகிறவர். இன்னொரு ஏசாயா 30:19 பாருங்களேன். அதில் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை 30:19 சீக்கிரமா பாருங்க. ஏசாயா 30:19. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். சீக்கிரம் பாருங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமா இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டு இருக்கிறார். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உனக்கு உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே மறு உத்தரவு அளிக்கிறார். என கவனிக்கிறோம். இனி நீ அழைந்து திரிவது இல்லை. திருவிருந்து ஆராதனைய அட்டன் பண்ணா, பரிசுத்தத்தோடு அட்டன் பண்ணா ரொம்ப ஆசீர்வாதம். நீ அழைந்து திரிவது இல்லை. நீ கேட்ட உடனே கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வாய்க்க பண்ணுவார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா இன்னொரு வசனத்துடைய பார்ப்போம். சங்கீதம் 23:5 பார்க்கிறோம். சங்கீதம் 23:5 16:5 வாசிப்போம். சங்கீதம் 23:5 நீங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி விளைகிறது. என கவனிக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா இந்த ஊழியத்தை அடுத்த லெவலுக்கு நடத்தப்படாது.
இந்த ஊழிய பகுதியை இயேசப்பா அடுத்த எல்லைக்கு கொண்டு போக விரும்புகிறார். அப்ப நாம யாரா இருக்கணும் அப்படின்னா, சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாம் கை சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்தமா சொல்லுங்க, என் பாத்திரம். சத்தமா சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனக்கு கவனிக்கணும், அனுதினம் அனுதினம் ஆவியில நிரப்பாம வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. அனுதினம் அனுதினம் வேதத்தை வாசிக்காம வீட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அனுதினம் அனுதினம் ஒரு 10 வாக்குறுதியை சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது. நான் ஒண்ணு சொன்னேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொன்னேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டே போனேன். இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த மச்சம் மேல கை வச்சு சொன்னேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொன்னேன். 2வது போய் சொன்னேன், இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த மகனை சுத்திகரிப்பதாக என்னை கவனிக்கணும். ஆண்டவருடைய நாமத்தில் மரண தருவாய் இருந்தவரை என் ஆண்டவர் காப்பாற்றினார். அல்லேலூயா. ஆவியில டெய்லி நிரம்பி இருப்பானா உன் வீட்டுக்குள்ள மரண ஆவி வராம பாதுகாக்க முடியும். உன் வீட்டுக்குள்ள சேதம் வராம என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். அப்ப நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு உண்மையா எரேமியா 14:3 சொல்லப்பட்டிருக்கு. எடுக்க வேண்டாம், என்ன பாருங்க அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஓட்ட பாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன பாத்திரம்? ஓட்ட பாத்திரம். நீ உங்க வாழ்க்கையுடைய பகுதியில என்னவா மாறிவிடாதுன்னா ஓட்ட பாத்திரமாய் மாறிவிடக்கூடாது. இன்னொரு வசனத்துடைய பதில் சொல்லுவது சங்கீதம் 75:8 கலங்கி பொங்கி இருக்கிற மதுபானம் நிறைந்த பாத்திரமா இருந்து விடக்கூடாது. நல்ல வாலிபர்களாக கவனிக்கணும். கலங்கி நிற்கிற மதுபானத்துக்குரிய பாத்திரமா அவன் வாழ்க்கை மாறக்கூடாது. போதையுடைய பகுதியை என்ன பண்ணக்கூடாதா வாழக்கூடாது. இன்னொரு வசனம் யோவான் 19:29 கசப்பு நிறைந்த காடி உள்ள பாத்திரம் என்று சொல்றது. உன் வாழ்க்கையில கசப்பை என்ன பண்ணக்கூடாதுன்னா வைத்து கொள்ளாம பாதுகாத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. இவைகளில் இருந்து நாம விடுவிக்கப்படுவோமானா சங்கீதம் ஏசாயா 52:2 வாசிப்போமே. 52:2 சீக்கிரமா வாசிப்போம். என்னவா? தூசிய உதறிவிட்டு எழுந்துரு, பாவமான பகுதி விட்டு உதறிவிட்டு எழுந்துரு, எருசலேமே வீட்டது சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, கழுத்தில் இருக்கிற கட்டுகளை என்ன பண்ண அவிழ்த்து விடு என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்ன கவனிக்கணும்? தூசிய உதறி விட்டு எழும்ப வேண்டியது அவசியம். எழுந்தா என்ன சார் நடக்கும்? ஏசாயா 49:25 பாருங்க. ஏசாயா 49:25 62:8 வாசிப்போம் சீக்கிரமா. 65:8 62:8 ஏசாயா 49:25 வாசிப்போம். தயவுசெய்து வாசிப்போம். ஏனென்றால் இதோ பராக்கிரமசாலியால் சிறைப்பட்டு போனவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கு, பலத்தினால் கொலையாடப்பட்டது விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரசித்துக் கொள்வேன். ஒரு குட் நியூஸ், நீ தூசி விட்டு எழுந்தினா போதும், அவர் பிள்ளைக்காய் வழக்காடுவார். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய பகுதி நிறைய நேரம் சரியில்லாமல் இருக்கு. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஜெபத்துக்கு விரோதியாக இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் யாரு அப்படின்னு நம்ம தூசியை விட்டு எழுப்புனா போதும், அவர் பிள்ளைகளுக்காய் வழக்காடுவார். ஏசாயா 62:8 பார்ப்போமே. 62:8 சீக்கிரமா போவோம். இனி நான் உன் தானியத்தை சத்துருக்கு ஆகாரமாய் கொடு, ஒரு பிரயாசத்தினாலாகிய பலனை
எந்த திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பது இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேல் வல்லதுள்ள பயத்தின் மேல் என்ன பண்ணாரு அப்படின்னா ஆணையிட்டார் சொல்றது. இப்போ என்ன கவனிச்சு பார்க்கணும், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நம்ம சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமா நம்முடைய வாழ்க்கையில நாம மாறும்போது அவர் என்ன செய்யறாருன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று, அவர் பிடிக்க உதவி செய்கிறார், அவர் கட்ட உதவி செய்கிறார், அவர் நாட்டை உதவி செய்கிறார். ரொம்ப முக்கியமான இடிந்ததை சரி செய்ய விரும்புகிறார். அப்போ ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த பகுதியை நம்முடைய வாழ்க்கையில நாம பெறுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன வேணும் சுத்திகரிக்கிறது. நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்பிரவேசிக்க பண்ணின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான பகுதி, அவர் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்ல கீழே சொல்லிட்டு அவர் ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டோம். ஏசாயா 53 சொல்றது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தா, நாமும் அவர் தேவனால் அடிப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர்களை எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் ஒடுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு ஆக்கடி அவர் மேல் வந்தது. அப்போ இன்னைக்கு அவர் நம்முடைய பாடுகளை, நம்முடைய உபத்திரவத்தை, நம்முடைய வேதனையை அவர் சுமக்கிறதற்கு நம்மை ஆண்டவர் நிரம்பி வழிகிற பாத்திரமாக, சுத்திகரிக்கப்படுகிற பாத்திரமாக ஆண்டவர் மாற்ற நம்மளை விரும்புகிறார். அதனால் ஆண்டவருடைய நாமத்துக்கு உண்மையா இன்றைக்கு சபையார் எல்லாரும் ஆண்டவரே என்ன ஆசீர்வாதமான பாத்திரமா மாற்றிருங்க, என்ன உயர்வான பாத்திரமா மாற்றிருங்க, நான் கனத்துக்குரியவனா ஆள எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராக எல்லாரும் தயவுசெய்து எழுந்திருச்சுக்கோமா. நன்றி ஆண்டவரே.